சாக்கோட்டை சுற்றி இருக்கிற எல்லா வீட்டுக்கும் சரியா 1/4 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிட முடியும். நள்ளிரவுல எத்தனை நேரம் இறங்கினாலும் சரிதான். ஆனா இந்த பேருந்து நிலையத்தை இந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்வார் பாருங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு உரிமை கிடைக்கலங்கிறப்ப அப்படியே அழகா பேத்து போய் டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா இந்த ஊபி மாப்பி காப்பி இதுக்கெல்லாம் கிடைக்கிற அதிகாரம் அதுக்கெல்லாம் போகாம தமிழ்நாட்டுக்கு நேரடியா கிடைக்குமா பாருங்க. அதே போல நம்ம இதய பகுதியில் இருக்கிற நமது குழந்தை பேருந்து நிலையத்தை அழகா தூக்கிட்டு போய் நாச்சியார் கோவில் பக்கத்துல அவங்க நிலத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் வைக்கணுங்கிறதுக்காக 4வது முறையா சாக்கோட்டை அன்பழகன் தேர்தலில் நிக்கிறாரு. ஒரு பய கேட்கலையா இந்த ஊர்ல எங்களை தவிர? மதுரை உயர் நீதிமன்றம் காரி துப்புது. உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களே உயர் நீதிமன்றம் காரி துப்புன ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமது சாக்கோட்டை அன்பழகன் தான். கரடியே காரி துப்புன மூமெண்ட் அது. நம்ம போய் தமிழுக்கு நமக்கு அங்கீகாரம் கேட்டோம்னா அது 1000 கண்டிஷன் போடும் உயர் நீதிமன்றம். அந்த உயர் நீதிமன்றமே தாங்கிக் கொள்ள முடியாம இப்படி அயோக்கியத்தனம் பண்றீங்களேடான்னு சொல்லி ஊருக்கு நடுவான இருக்கு, அதை சரி செய்யி, அது பிரச்சனை அதை ஒழுங்குபடுத்து, அதை விட்டுட்டு அப்படியே பேத்துட்டு போய் நாச்சியார் கோவில் பக்கத்துல நொட்டுவோம்னா இந்த பக்கம் அசோக் குமார் அழுதுகிட்டே ஒரு ஸ்கிரிப்ட் நேத்தி அந்த வீடியோ நான் போட்டது. அசோக் குமார் ஒரு வீடியோ வெளியிட்டார்ல, அந்த வீடியோட ப்ரொப்ரைட்டர் மணி செந்தில் நான் போட்ட வீடியோவை கட்டு காப்பி பேஸ்ட் என் தம்பி கூட சொன்னான், அண்ணன் நீ எழுத்த கூட நான் அந்த ஐபோன்ல டைப் பண்றதுனால அண்ணன் அக்கரகாரம்னு எழுத முடியாம அண்ணன் அக்கரகாரம்னு எழுதிவிட்டேன். காப்பி அடிக்கிறவன் ஒழுங்கா அடிக்கணும்ல, அப்படியே அண்ணன் அக்கரகாரம்னு அப்படியே எடுத்து நீ காப்பி அந்த வீடியோ அப்படியே காப்பி எடுத்தா திமுக காசு கொடுத்த வீடியோ நான் போட்டேன். அண்ணன் அக்கரகாரம் பகுதியில ஒரு இடத்துல திமுக காரங்க ஓட்டுக்கு 1000 ரூபாய் காசை எண்ணி கொடுத்து வாக்காளர் பட்டியல டிக் அடிக்கிறத வீடியோல நான் அம்பலப்படுத்தினேன். அதை அப்படியே எடுத்து இவரு போட்டுட்டு அசோக் குமார் போட்டுட்டு கண்ணீரின் கம்பளையுமா ஒரு பேட்டி. உங்களுக்கு தெரியுமா அவர்களே, கும்பகோணத்தில் இருக்கின்ற எல்லா சாலைகளையும் போடுவதற்கு ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தவர் கும்பகோணம் அதிமுக வேட்பாளர் அசோக் குமார். அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் கொடுக்கிற அதிகாரத்தில் இருப்பவர் கும்பகோணம் திமுக வேட்பாளர் ஐயா சாக்கோட்டை அன்பழகன். 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். ரோடு போட கான்ட்ராக்ட் கொடுத்தவரும் ரோடு போடுறவரும் பிசினஸ் பார்ட்னர், பங்குதாரர், வியாபார கூட்டாளி. இப்ப இவங்க சொல்றாங்க நாங்க ஒருவருக்கு ரொம்ப எதிரி அப்படின்னு. உனக்கு தெரியுமா, தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது உலகத்துல? மூப்பனாவோட மகன் ஜி.கே. வாசன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். அந்த கட்சிக்கு எங்கும் இல்லாம கும்பகோணத்துல லட்சக்கணக்கான அதிமுக இருக்கிறான். அதிமுக அவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம தமிழ் மாநில காங்கிரசுக்கு சீட்டா. தமிழ் மாநில காங்கிரஸ் எதுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சீட்டு? சாக்கோட்டை அன்பழகன் ஜெயிக்கணுமா? இப்படி அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு கூட்டணி சேர்ந்து கொண்டு ஊரை கொள்ளையடிப்பதற்காக இருபெரும் திராவிட கட்சிகளும் வராங்க. திறந்த வீடு மேல இருக்கு கும்பகோணம். யார் வேணாலும் வந்துரு, என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி. சாக்கோட்டை அன்புக்கு எதற்கு மீண்டும் ஒரு வாக்கு? ஒரு சரியான உண்மையான நேர்மையான தன்மானம் மிக்க சூடு சொரணை இருக்கிற திமுக கரை வேட்டி கட்டி பாக்கெட்ல கருணாநிதி படம், நோ நோ நோ, மு.க. ஸ்டாலின் படம் அது கூட இப்ப இல்ல, உதயநிதி ஸ்டாலின் படம் வச்சிருக்கிற யாராவது ஒருத்தவன் சொல்லு, நீ சொல்லு. நான் இந்த மேடையெல்லாம் வந்து போட்டு என் தம்பி ஆனந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டே இருக்கு. சொல்றா எதுக்குடா சாக்கோட்டை அன்பழகனுக்கு கும்பகோணத்துல ஓட்டு போடணும் சொல்றா. இந்த கும்பகோணம் மாவட்டமா அறிவிக்கணும் கேட்டி 25 வருஷமா போராடுறோம்டா. எதிர்கட்சியா இருந்தப்ப சாக்கோட்டை அன்பழகன் என் பக்கத்து நாட்கள் உட்கார்ந்து இருப்பாரு. ஆமா ஆமா, கும்பகோணம் மாவட்டமா அறிவிக்கப்படும் ஜாதா அடிப்பார்ல. ஆளுங்கட்சியா மாறினே ஏன் அவரு குப்பரகப்படுத்துகிறாரு சொல்றா. கும்பகோணத்துல இருக்க யாராவது இங்க அதிமுக பரம்பரை நாங்க எம்ஜிஆர் கட்சி பரம்பரை. என்னடா டே, என்னடா பரம்பரை?
உண்மையிலே மிகச்சிறந்த பரம்பரைன்னு பார்த்தா கருணாநிதி பரம்பரை தான். ஏன்னா கருணாநிதிக்கு பிறகு அவரோட மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு பிறகு இன்பன் உதயநிதி, ராஜராஜ சோழ பரம்பரை இருக்கு பாருங்க, பிற்கால சோழ வரலாறு, அவன் பரம்பரை கூட இவ்வளவு நீளமான பட்டியல் இல்லை. 60 வருஷமா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு குடும்ப ஆட்டைய பொழுது இந்த பக்கம் இவங்க வேற. நாங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுக கும்பகோணத்துலதான் அதிமுக மதிக்கிறதே இல்லையே. உண்மையிலே சூடும் சொரணையும் இருக்கிற அதிமுக காரர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே ஆனந்துக்கு தான் ஓட்டு போட்டு தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஓட்ட போட்டு தன்மானம் இல்லாதவங்க நீங்க நிரூபிச்சிடாதீங்க. ஏற்கனவே கும்பகோணத்துல மேயர் இருக்காரு பாருங்க, ஒரே ஒரு குருக்கள் உள்ள வராருங்கிற மாதிரி வராருன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காங்கிரஸ் ஒரே ஒரு கவுன்சிலர், அவரு மேயர். ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்காரரு, அவரு எம்எல்ஏ கேண்டிடேட். எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கான் பாருங்க, நம்மள கும்பகோணத்துல இருக்கிறவங்கள எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கான்னு பாருங்க. யாருக்கும் சூடு இல்ல, சொரணை இல்லைன்னு. ஏதோ இந்த இடத்துல பிறந்துட்டோம், கூட பிறந்துட்டோம், தாங்க முடியல, நெஞ்சி வலிக்க கத்துறோம். ஒரு இறுதி வாய்ப்பு உறவுகளே, ஒரு இறுதி வாய்ப்பு. இந்த வாய்ப்புல ஒரு படித்தவன் பண்பா இந்த மண்ணையும் நிலத்தையும் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவன், அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை இந்த கும்பகோணத்துல பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகமான இந்த சௌராஷ்டிரான ஒரு சமூகம் இருக்கு. ஒரு காலத்துல பட்டு நெசவுல அவர்கள் புகழ்பெற்ற ஒரு சமூகமா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தொழில் நசுங்கி போயிடுச்சு. அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஓட்டல்ல வேலை, சர்வர் வேலை பார்க்க போறாங்க. அப்படி ஒரு மிகவும் ஒரு எளிய குடும்ப பின்புலம் கொண்ட ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியும் தலைமையும் தமிழருக்கு, ஆனால் வாய்ப்பு வாழும் தகுதி அனைவருக்கும் உண்டுங்கிற மாதிரி அந்த வாய்ப்பு இந்த கும்பகோணம் அல்ல, என் தம்பி வழக்கறிஞர் ஆனந்திற்கு கிடைச்சிருக்கு. சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த ஒரு பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு, ஒரு இளைஞனுக்கு கிடைச்சிருக்கு. ஓடி வரான், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரான்னு சொல்லுவாங்க பாருங்க, அது என் தம்பி ஆனந்த் தான். ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு இந்த கும்பகோணம் நகரத்தை சுத்தி வரான். அவனுக்கு ஓட்டு போட்டனா அந்த ஓட்டு தன்மானம் மிக்க ஓட்டு. இல்ல காசுக்கு தான் ஓட்டு போடுவேன், காசு வாங்கிட்டேன் நான் ஓட்ட போறேன்னு குத்துனா சாக்கோட்டை அம்பகரன் கட்டி வச்சிருக்கா பாரு அன்பு மருத்துவமனை, அடுத்தது அது மார்ச் வரி தான் கட்டணும். ஏன்னா நம்ம போய் நேரவே அடக்கமாயிடலாம் பாரு. ஏன்னா இந்த குப்பை குவிஞ்சு கிடக்கு பாரு, குப்பை இந்த வாய்க்கால எட்டி பாரு, அள்ளப்படாம இருக்க பாரு நெகிழி. இதையெல்லாம் சேர்த்து கும்பகோணத்தில் புற்றுநோய் ஏற்படுத்துகிற, புற்றுநோய் உண்டாக்குகிற கிருமிகள் அதிகமாகி புற்றுநோய் நோயாளிகள் அதிகமாயிட்டு இருக்காங்க. இரவுல போனா கும்பகோணம் அரசு மருத்துவமனையில இரவுல ஒரு மருத்துவர் கிடையாது. நெஞ்சி வரையில போன நெஞ்சிக்க, நான் நேற்று கூட சொன்ன கூட்டத்துல, நடிச்சு எழுதி பாடுறா, இன்னைக்கு உண்மையிலே உனக்கு நெஞ்சி வலி வராத மாதிரி நீ ஒரு நடிச்சு பாரு, கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு போ. அங்க என்ன உனக்கு மாத்திரை தர மாட்டா, ஊசி போட மாட்டா, ஒரு தாள் வச்சிருக்கான் தாள். அந்த வெள்ளத்தாள்ல நீ தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு போ, மெடிக்கல் காலேஜுக்கு போன்னு எழுதி கொடுத்துருவான். நீ இங்கிருந்து சங்கு ஊதிக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல சாவறதுக்கு முன்னாடியே உனக்கு சங்கு ஊதப்படும். ஆம்புலன்ஸ்ல ஊதிக்கிட்டு நீ பைபாஸ் வரைக்கும் தஞ்சாவூருக்கு போறதுக்குள்ள செத்து போயிடு. இதையெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. மாற்றுவதற்கு லட்சியம் உள்ள, சிந்தனை நோக்குள்ள இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் ஓட்டு பெட்டியில 3ஆம் இடத்துல இருக்கிற விவசாய சின்னத்துல உங்கள் வாக்கினை அளிக்கணும். ஒவ்வொரு வேளை உணவு உண்ணும் போது உங்களுக்கு எண்ணமாகும், சின்னமாகும். நீங்க நன்றி செலுத்த விரும்புறீங்க பாருங்க, அந்த விவசாயி உங்களுக்கு எண்ணமாகும், சின்னமாகும் இருக்கு. ஓட்டு பெட்டியில 3ஆம் இடத்துல இருக்கிற தம்பி ஆனந்திற்கு ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டுக்கு மரியாதை. இன்னொருத்தன் வர அந்த நடிகன் 41 பேரை கொலை செஞ்சு விட்டு, வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெரு விசில் அடிச்சா குஞ்சுகளை வளர்த்து விட்டு, கொள்கை என்னன்னு கேட்டா டிவிக்கேன்னு கத்துறான். ரோட்ல போனவரை டிவிக்கேன்னு கத்திட்டு போறோம். நாங்க பிரசாதத்தோட சொன்னோம், அப்படியே செத்து போயிரு அப்படின்னு. வீட்டுல உருப்படாதவன், ஓரங்கட்டப்பட்டவனா இருக்கான் பாரு,
கஞ்சா அடிச்சு விட்டு அப்படியே திரும்பிட்டு இருக்கான் பாரு கரெக்டமா. ஏன்டா இவன் நம்ம குடும்பத்துல போட்டு மானத்தை வாங்குறான் அப்படின்னு யோசிச்சா பாரு. அவன் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி கூட பிறந்துட்டாங்கிறதுக்கு பொறுமையா போறோம், இல்லாட்டி பிறந்துவன் போறோம் இருக்கிற வெளியில் அமைதியா கடந்து போறோம். பல்ல கடிச்சுக்கிட்டு கடக்கிறதுக்குள்ள இந்த என் தம்பிகளுக்கு தெரியும், இந்த தேர்தல் நாட்கள்ல இந்த பிரச்சார நாட்கள்ல உண்மையிலே சத்தியமா ஆக பெரும் பொறுமைசாலியா இருக்கும். எனவே இந்த தேர்தல்ல இந்த கும்பகோணம் தாய் நிமிர்ந்தா என் தம்பி ஆனந்திற்கு ஒரு வாக்கு, அந்த வாக்கு உங்களுக்கு மதிப்பை தரும். தலை முடிந்திருக்கும் கும்பகோணம் தலையை அது உயர்த்தும், தரம் உயர்த்தும். எங்களது சின்னம் விவசாயி, ஏர் சுமக்கும் உழவர்னு ஓட்டுப்பட்டியில் எழுதியிருக்கு. ஏர் சுமக்கும் உழவர் என்கின்ற விவசாயி சின்னத்துல 3ஆம் இடத்துல என் தம்பி வழக்கறிஞர் ஆனந்திற்கு, செந்தமன் சீமானின் தம்பி தேசிய தலைவர் பிரபாகரனின் ஆசி பெற்ற வேட்பாளர் என் தம்பி ஆனந்த் அவர்களுக்கு விவசாயி சின்னத்துல உங்கள் வாக்கினை தாருங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ் தாய் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க. பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. நமது சின்னம் விவசாயி.